ஹாய். இன்னைக்கு என்ன வீட்டு படம்? பட்டாம்பூச்சி வரைய நிறம். பட்டாம்பூச்சி குட்டி எப்படி விடும்? அதான் சொல்லித்தரேன். என்னது இன்னைக்கு இப்போ என்னென்னா இங்கிலீஷில் வந்து பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள் அந்த படம் வரைஞ்சி அது என்னென்ன ஸ்டேஜ்லாம் அதில் இருக்குதுன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டாம்பூச்சியுடைய அதோட என்ன சொல்கிறது, அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு படமாக வரைய சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாரு, பல உருவம் ஒரு வாழ்க்கை. இது என்ன படம்? என்ன பாடம் இது படிக்க நீ? சூழ்நிலையியல். சரி, இப்போ இந்த பட்டாம்பூச்சியை பற்றி படிப்போம். மித்ரா முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். ஒழுங்கா சொல்லு, கையெல்லாம் கீழே வை. விளையாடி கொண்டிருந்தாள். செடியில் சில இளம் மஞ்சள் நிற முத்துக்கள் ஒட்டியிருந்தன. மித்ரா அம்மாவை அழைத்தாள். அம்மா இலைகளை பார்த்தாள். இது வண்ணத்துப் பூச்சியின் முட்டை. முட்டையிலிருந்து வண்ணத்துப் பூச்சி வெளிவருவதைக் காண அவள் காத்திருந்தாள். ஆனால் அவள் பார்த்தது புழுக்களை. இந்த முட்டைகள் இங்க பாரு, வண்ணத்துப் பூச்சியின் முட்டைகள் தானே அம்மா. ஆம் மகளே. இப்புழுக்கள் தான் வண்ணத்துப் பூச்சிகளாக மாறுகின்றன. இவற்றை லார்வா என்று அழைக்கிறோம். மித்ராவிற்கு இது ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து வந்த நாட்களில் புழுவிற்கு ஏற்பட்ட மாற்றத்தை அவள் புகைப்படமாக எடுத்து வைத்தாள். எடுத்து வைத்தாள். படத்தை உற்று கவனியுங்கள். ஒவ்வொரு நிலைகளிலும் உள்ள தனித்தன்மைகள் பெயர்கள் இவற்றை கண்டறிந்து எழுதுங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதுதான் என்னது, இந்த படத்தில் இருக்கிறது என்னது, பட்டாம்பூச்சி எப்படி உருவாகுதோ அதோடைய சைக்கிள் ஸ்டேஜ், எந்த நிலைமையிலேருந்து எப்படி உருவாகி வருது அப்படிங்கிற ஸ்டேஜ் இதில் கொடுத்துருக்கு. இதில் என்னெல்லாம் இருக்குது? முதல்ல ஒரு இலை இருக்குது. அந்த இலையில முட்டை போட்டிருக்கு. முட்டை இருக்குது. சரி, சின்ன புழு வருது. அடுத்து கொஞ்சம் வளருது. அடுத்து ரொம்ப பெருசாகுது. அதை தான் என்ன சொல்லுவாங்க, லார்வான்னு சொல்லுவாங்க. லார்வால இருந்து இந்த மாதிரி இந்த புழு எல்லாம் சேர்ந்து கூட்டுப்புழுவாக மாறுது. கூட்டுப்புழு. அது என்னது? பியூப்பா. அடுத்து பட்டாம்பூச்சி பேர் சொல்லு. பியூப்பா. அடுத்து அந்த பியூப்பா என்னவா மாறிடுது? அடுத்து பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி அடுத்து என்ன செய்யும்? இன்னொரு இலையில போய் முட்டை போடும். இப்படி தான் இந்த இனப்பெருக்கம், பட்டாம்பூச்சியுடைய இனப்பு வந்து பெருகிறது இந்த சுழற்சியினால் தான். டெய்லி இப்படி தான் ஒரு பண்ணுமோ? ஆமாம். அவள் முட்டையிலிருந்து என்ன புழு வருது. புழு வந்து லார்வாவாக மாறுது. லார்வா பியூப்பாவாக மாறுது. பியூப்பா பட்டாம்பூச்சியாக மாறுது. அப்போ நீ சொல்ல பார்ப்போம், முதல்ல என்னவா இருக்குது? எல்லாம் போடுது. முதல்ல என்னது? முட்டை. எங்கே முட்டை போடுது? செடிகள். எல்லா செடியோடைய இலைகளில் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? புழு. லார்வா. அப்புறம் அடுத்து எல்லாம் ஒரு கூடாகுது. கூட்டுப்புழுவாக என்னது? பியூப்பா. அது பியூப்பா என்னவா மாறுது?
பட்டர்ஃப்ளையாக ஆகுது. பட்டர்ஃப்ளை திரும்ப என்ன செய்யும்? முட்டை போடும். இப்போ புரிஞ்சுதா? பட்டாம்பூச்சி முதல்ல முட்டை போடுது. முட்டை வந்து சின்ன சின்ன புழுவாக மாறுது. அப்புறம் அது பெருசாக லார்வா ஆகுது. லார்வா எல்லாம் சேர்ந்து ரெண்டும் அது வந்து என்ன ஆயிடுது? பியூப்பாவாக மாறிடுது லார்வா. அப்புறம் என்ன ஆகுது? பட்டாம்பூச்சியாக மாறுது. 5 ஸ்டேஜ் இருக்குது என்ன? அப்போ இது உனக்கு புரியுதா? அப்போ இந்த படத்தை தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வரைஞ்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதை நீ இப்போ வரைஞ்சிரு என்ன?